அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் நாங்கள் உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். கடவுளே, உமது பெயருக்கு ஏற்ப உமது புகழும் உலகின் எல்லை வரை எட்டுவதாக உமது வலக்கை நீதியால் நிறைந்துள்ளது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியிருந்தது. கிறிஸ்தியேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவருக்கும் இருகரம் வரைத்து அழைப்பு விடுகிறது. ஆண்டவரை கோவிலுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட விழாவும் ஒளியின் விழாவும் என்று அன்னையாம் திருச்சபை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த விழா உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி, இறைவன் நம் அனைவரையும் எந்த அளவிற்கு அன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதுவும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக காணப்படுகிறது. ஏனென்றால் நம் அனைவருமே அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். அவரிடம் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது அவர் மேன்மேலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார். இந்த சிந்தனைகளோடு இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் தகுந்த விதத்தில் பங்கெடுப்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பை தமதாக்கிக் கொண்டவும் ஒரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நன்னாளில் மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மையடைந்த உள்ளத்துடன்
உமக்கு காணிக்கையாக்குமாறு அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்தல். முதல் வாசகம். நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். இறைவாக்கினர் மலாக்கியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது: இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவரக்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை. திருப்பாடல் 24 பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர், இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இரண்டாம் வாசகம். எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆனார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 2 இறை வாக்குகள் 14 முதல் 18 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழி மரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் ஆகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல்
ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துளி. அல்லேலுயா, அல்லேலுயா. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகி இஸ்ரேலுக்கு பெருமை. அல்லேலுயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. துயலுக்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மோயிசன் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்த பொழுது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் காணிக்கையாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்பொழுது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்த பொழுது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்பொழுது அமைதியுடன் போக செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார். ஆசீர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவனோடு வாழ்ந்த பின் கைம்பெண்ணானவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தை வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திருச்சபை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இந்த விழா ஒளியின் விழா என்று கூட சொல்லுவார்கள். மேலும் இன்றைய நாட்களிலே திருச்சபையில் இருக்கின்ற அனைத்து துறவு சபையில் இருக்கின்ற ஆண் பெண் இருவாளர்கள் தங்களுடைய துறவு வார்த்தை பாட்டினை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய நாளும் இந்த நாளாக காணப்படுகிறது. ஏனென்றால் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட விழாவிலே ஆண்டவருக்கும் மக்களுக்கும் தங்களை அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்ற துறவிகள் தங்களுடைய வார்த்தைகளை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய நாளும் இந்த நாளாக காணப்படுகிறது.
திருச்சபையில் இந்த விழாவானது எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என்று நாம் பார்த்தோம் என்றால், கிபி 526ஆம் ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிள் என்கின்ற நகரிலே கொள்ளை நோயானது முழுவதும் மக்களை பாதித்து கொண்டிருந்தது. இந்த கொள்ள நோய்க்கு ஆளாகாமல் யாருமே இல்லை. எல்லாருமே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். எத்தனையோ மக்கள் உயிர் விடக்கூடிய சூழ்நிலையில் இருந்தார்கள், மடிந்தார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் அன்றைய சமுதாயம் திக்குமுக்கு ஆடியது. திருச்சபையும் திக்குமுக்கு ஆடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது திருத்தந்தை முதலாம் ஜஸ்டின் அவர்கள் இந்த மக்கள் எல்லோரையும் ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணித்தால், ஆண்டவரிடத்தில் இவர்களை அனைவரையும் அர்ப்பணித்து செபித்தால் நிச்சயமாக இறைவன் இவர்களுக்கு வாழ்வு தருவார், நோயிலிருந்து இவர்களுக்கு விடுதலை தருவார் என்ற ஆழமான நம்பிக்கையும் விசுவாசத்தோடு திருத்தந்தை முதலாம் ஜஸ்டின் அந்த நாளிலிருந்து அந்த மக்கள் அனைவரையும் ஆண்டவர் கரத்திலே அர்ப்பணித்து செபிக்க ஆரம்பித்தார். நோய் நீங்கியது, மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இதை பார்த்த திருத்தந்தை முதலாம் ஜஸ்டின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி திருச்சபையில் இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு அற்புதமான அன்பின் கட்டளையை வெளிப்படுத்தினார். என்னவென்றால், ஆண்டவர் நம் அனைவரையும் கொள்ளை நோயிலிருந்து விடுவித்து பாதுகாத்ததினால் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த விழாவை ஒரு பெரும் விழாவாக கொண்டாடி மகிழ்வோம் என்று 6ஆம் நூற்றாண்டில் இந்த விழா திருத்தந்தை முதலாம் ஜஸ்டின் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இது ஒரு புறம் இருக்க, விவிலியத்தின் பின்னணியில் நாம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த விழா எப்படி அமைக்கப்பட்டது, ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலே பார்வோன் மன்னனிடத்திலே அடிமைகளாக வாழ்ந்தார்கள் என்பதை நாம் விடுதலை பயண நூலிலே வாசிக்கிறோம். உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்குவதற்கு இடமும் இருந்தாலும் ஒரு மனநிறைவற்ற, ஒரு சந்தோஷமில்லாத கவலைகளுக்கு மத்தியிலே இந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது, எப்படி செய்வது, எப்படி இந்த சூழ்நிலையிலிருந்து நாம் விடுதலை அடைவது என்று, மேலும் அவர்களுடைய சந்ததிகள் அழிந்து கொண்டிருப்பதையும் அவர்கள் உணர்ந்ததினால் தந்தை கடவுளிடம் அவர்கள் முறையிடுகிறார்கள், கூக்குரலிடுகிறார்கள், அழுகிறார்கள். எங்களை காப்பாற்ற வாரும் ஆண்டவரே, இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று அவர்கள் கூக்குரலிட்டதைத்தான் தந்தை கடவுள் ஏற்று மோயிசன் வழியாக பார்வோன் மன்னனிடமிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வருகிறார் அந்த எகிப்து நாட்டிலிருந்து. அப்படி அழைத்து வருகிற பொழுது 10 கொள்ளை நோய்களை அங்கே இறைவன் ஏற்படுத்துவதையும் காணுகிறோம். அதில் உச்சகட்டமான கொள்ளை நோய்தான் பார்வோன் மன்னனிடத்தில் இருக்கின்ற அவனை சார்ந்தவர்களுடைய தலைச்சன் பிள்ளைகளை ஆண்டவரின் தூதர் கொன்று குவித்து விட்டு தன் மக்களை பாதுகாப்பாக அழைத்து வருகிறார். அது என்னவென்றால், யாருடைய வீட்டின் வாசல் கதவில் இரத்தம், ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்படவில்லையோ அந்த குடும்பத்தில் தலைச்சன் பிள்ளைகளை அழிக்கிறார் தன் தூதர் வழியாக என்பதையும் காணுகிறோம். இந்த நிகழ்வை ஒத்துத்தான் இந்த ஆண்டவரை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட விழா கொண்டாடப்படுகிறது என்பதை பார்க்கிற பொழுது, விடுதலை பயண நூலிலிருந்து நாம் வாசிக்கின்றோம். 13ஆம் அதிகாரம் 2வது இறை வசனத்திலே இவ்வாறு நாம் வாசிக்க கேட்கின்றோம். தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு சொந்தம் என்ற ஒரு நிலை உருவாகின்றது. இவை அனைத்தும் எனக்கு அர்ப்பணம் செய்யப்பட வேண்டும். இஸ்ரேல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும் கருப்பை திறக்கும் எல்லா தலைப்பேரும் எனக்கு உரியன. இஸ்ரேல் மக்களிடையே மனிதரிலும் விலங்கு கால்நடைகளிலும் கருப்பை திறக்கும் எல்லா தலைப்பேரும் எனக்கு உரியவை என்பதை இறைவன் கொடுத்த வாக்குறுதியை நினைவுபடுத்துகிறது இந்த விழா. தன் மக்களை பாதுகாப்பதற்காக தீயவனுடைய தலைச்சன் பிள்ளைகளை கொன்று குவித்து, இனி உங்களுக்கும் எனக்கும் ஏற்பட்டிருக்கின்ற உடன்படிக்கையின் வழியாக
உங்களிடமிருந்து பிறக்கின்ற முதல் குழந்தையை, தலைச்சன் பிள்ளைகளை, மனிதனும் கால்நடைகளிடமிருந்து பிறக்கின்ற எல்லாவற்றையும் எனக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று இறைவன் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றப்பட்டதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விழா திருச்சபையிலே ஒரு சிறிய மாற்றத்தையும் கண்டது. அதாவது இந்த விழா 6ஆம் நூற்றாண்டிலே திருத்தந்தை முதலாம் ஜஸ்டின் அவர்களால் இந்த விழா ஆரம்பிக்கப்பட்டாலும் காலப்போக்கில் வருகின்ற பொழுது 8ஆம் நூற்றாண்டிலே திருத்தந்தை முதலாம் செர்கியூஸ் இந்த விழாவிற்கு இன்னும் மெருகேற்றி வைத்தார். அது என்னவென்றால், இந்த விழாவின் பொழுது மக்கள் அனைவருமே ஆலயத்தை சுற்றி வருகிற பொழுது குருக்களும் மக்களும் அனைவரும் இணைந்து மெழுகுத்திரி பவனியோடு வர வேண்டும் என்று திருத்தந்தை முதலாம் செர்கியூஸ் 8ஆம் நூற்றாண்டில் இந்த செய்தியை மக்களுக்கு கொடுத்து, அன்று முதல் இன்று வரை இந்த 2ஆம் தேதி இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளிலே அனைத்து ஆலயங்களிலும் மெழுகுத்திரி ஏந்தி குருக்களும் பொது நிலையினரும் மக்களும் ஆலயத்தை பவனி வந்து திருப்பலியில் கலந்து கொள்ளுகிறார்கள். இதன் அடிப்படையில் தான் இந்த விழாவானது ஒளியின் விழாவாக கொண்டாடப்படுகிறது. இதைத் தொடர்ந்துதான் துறவற அர்ப்பணத்தில் இருப்பவர்கள் தங்கள் வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்ளுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சிந்தனைகளோடு இந்த விழா உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி என்ன? கொள்ளை நோயிலிருந்து இறைவன் பாதுகாக்கப்பட்டார் என்பதை உணர்ந்து திருத்தந்தை முதலாம் ஜஸ்டின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட விழாவை கொண்டாட திருச்சபை முதலாக இதை ஆரம்பித்திருந்தாலும், திருவிவிலியத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது தந்தை கடவுள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை பிரச்சனைகளிலிருந்து, கவலைகளிலிருந்து, சோதனைகளிலிருந்து பாதுகாத்து அவர்களை அழைத்து வருகின்ற பொழுது, உங்களின் அனைத்து தலைச்சன் பிள்ளைகளும் எனக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று இறைவன் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையிலே அன்னை மரியாளும் சூசையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலுக்கு அந்த காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளையும் குறிக்கின்ற பொழுது, இந்த விழா நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன? முதலில் நாம் அனைவருமே ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். நாம் இறைவனுக்கு உரியவர்கள். ஏனென்றால் இறைவன் தான் உங்களுக்கும் எனக்கும் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், இந்த வாழ்வை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 வயதில் எருசலேம் தேவாலயத்திலே காணாமல் போன பொழுது அன்னை மரியாளும் சூசையும் சென்று இயேசுவை காணுகின்ற பொழுது அன்னை மரியாள், ஏன் இவ்வாறு எங்களுக்கு செய்திருப்பாரும், நானும் தந்தையும் எப்படி கவலை கொண்டோம். இயேசு அற்புதமாக சொல்லுவார், ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் இல்லத்தில் இருப்பேன் என்று உங்களுக்கு தெரியாதா? நான் என் தந்தையின் இல்லத்தில் இருப்பேன் என்று உங்களுக்கு தெரியாதா? இது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அனைவருமே ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதுதான். இந்த இணைப்பு இந்த மண்ணுலகிலே இறையாட்சிக்காக தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்வதற்காக. எனவே இயேசு அற்புதமாக சொல்லுகிறார், நான் என் தந்தையின் இல்லத்தில் இருப்பேன் என்று உங்களுக்கு தெரியாதா? இரண்டாவது நிகழ்வாக அன்னையாம் திருச்சபை இந்த விழாவின் வழியாக உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், நாம் அனைவருமே ஒளியின் மக்களாக இருக்க வேண்டும். உங்களையும் என்னையும் பெற்றெடுத்த பிறகு நம்முடைய பெற்றோர்கள் ஆலயத்தில் திருமுழுக்கு எடுத்து வருகிற பொழுது, கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று குருவானவர் நம்முடைய பெற்றோருடைய கரங்களிலே, ஞான பெற்றோர் கரங்களில் ஒடுக்கின்ற ஒளியானது உங்களுடைய என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்றப்பட்ட ஒளி. திருத்தந்தை முதலாம் செர்கியூஸ் இந்த விழாவிற்கு அழகேற்றும் விதத்திலே மெழுகுத்திரியோடு நாம் அனைவரும் பவனி வருகின்ற பொழுது, நாம் அனைவருக்குமே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற பொழுது, அந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு ஒளிமயமான வாழ்வாக, வெளிச்சம் நிறைந்த வாழ்வாக, தூய்மை நிறைந்த வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. மூன்றாவது, இந்த அர்ப்பண வாழ்வை ஏற்றுக்கொள்ளுகின்ற அனைவருக்கும் இந்த வாழ்க்கையிலே, இந்த மன்னக பயணத்திலே எத்தனையோ சோதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நாம் காண முடியும். எனவேதான் அற்புதமாக அன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். அன்னை மரியாளுடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு வாள் ஊடுருவி பாயும். உம்முடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று சொல்லுவதையும்,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இந்த மன்னகத்திலே அவர் செய்த பணி வாழ்விலே சந்தித்த எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே எப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவித்தார் என்பதையும் முன்கூட்டியே சிமியோன் இறைவாக்கினர் சொல்லுவதை நம்மால் காண முடிகிறது. இயேசு பணி வாழ்விலே பல பிரச்சனைகளை சந்தித்தார், பாடுகளை ஏற்றார், சிலுவையை சுமந்தார், கல்வாரி மலையிலே நமக்காக தன்னை அர்ப்பணித்தார். அன்னை மரியாள் இயேசுவை கருவிலே தாங்குவதற்கு முன்னதாக சமுதாயம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னை தாக்கும் என்பதை வெளிப்படுத்தி அன்று முதல் இயேசுவினுடைய விண்ணகம் செல்லுகின்ற வரையில், ஆவியுடைய வருகையின் வரையில் அன்னை மரியாள் உடனிருந்து அனைத்து துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஊடுருவி பாய்ந்த வாளையும் தாங்கிக் கொண்டு அவள் பணியாற்றினாள். அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கு இப்படியும் நிகழும் என்பதும் ஒரு வெளிப்படுத்தப்பட்ட செய்தி. எனவே இந்த நாளிலே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாளிலே இந்த ஆலயத்தில் கூடியிருக்கின்ற நீங்களும் நானும், நான் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன், இயேசுவினுடைய ஒளியை நான் தாங்கியிருக்கிறேன், என் வாழ்வில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இயேசு என்னோடு துணையாக இருப்பார் என்ற ஆழமான நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருந்தால் நாம் இறைவனின் தூதுவர்களாக வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து அப்பத்தை பெற்றுள்ளும் நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை மகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை மகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உலகம் வாழ்வு பெறவும் ஒரே திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்ற திருவுள மகானீர் திருவை அக்களிப்படும் ஒப்பு கொடுக்கும் காணிக்கு உமக்கு உகந்ததாயிருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்மோடு என்றும் உள்ள உம் திருமகன் இன்று கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவர் இஸ்ரேல் மக்களுக்கு மாட்சி என்னும் பிற இனத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்கப்பட்டார். ஆகவே உமது மீட்பை மனமகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ள செல்லும் நாங்கள் வானக தூதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவன் நம்மை இரு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதோறும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று கூழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகொண்டு திருமகளில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார், இவ்வுலகிலும் முகவதவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமுரளு கன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தொழுவீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும்.
கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ளவது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவை காணுமுன் தாம் சாவதில்லை என்ற சிமியோனின் எதிர்பார்ப்பை என்று நிறைவேற்றி நீரே. அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுண வழியாக எங்களிடம் அது அருளை நிறைவு பெற செய்வதால் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலை வாழ்வை அடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.